நான் டாக்டர் பாபு ஏழுமலை, இடதை நோய் நிபுணர், எம்ஜிஎம் ஹெல்த் கேர், நெல்சன் மாணிக்கம் ரோட்லேருந்து பேசுகிறேன். இப்போ எங்கூட இருக்கிறவர் ஒரு அரௌண்ட் 60 years ஆஃப் ஏஜ். அவருக்கு வந்து ஹார்ட் ரேட் கம்மியாக போகிற ஒரு கண்டிஷன் இருந்தது. ஸோ ஏட்ரியா வென்ட்ரிகல் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கண்டிஷனில் ஹார்ட் ரேட் வந்து 40 கீழே கூட போயிட்டு இருந்தது. அதனால் அவருக்கு பேஸ்மேக்கர், ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு கருவி, பேஸ்மேக்கர்ன்ற கருவி, அதுவும் ஒயர் இல்லாத பேஸ்மேக்கர், லீட்லெஸ் பேஸ்மேக்கர் அப்படின்ற கருவி யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கத்தில் 2 அறைகள், ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிகல், இதயத்தில் இருக்கிற 2 அறைகள், டியூவல் சேம்பர் ஒயர்லெஸ் லீட்லெஸ் பேஸ்மேக்கர் இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப கம்மியான ப்ரொசீஜர் தான் இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. அதுவும் சென்னையிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சில ஹாஸ்பிட்டல் தான் பண்ணியிருக்காங்க. இதை பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் வந்து சான்சஸ் வந்து யூஸ்வலாக ஒயர் இருக்கிற பேஸ்மேக்கரில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் சான்சஸ், காம்ப்ளிகேஷன்லாம் ரொம்ப கம்மி. ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ப்ரொசீஜரே ஒரு 1/2 hour to 1 hour தான் ஆகும். ஹாஸ்பிட்டல் ஒரு 24 to 48 hours, 1 நாள் 2 நாள் டிஸ்சார்ஜ் ஆகிடலாம். மற்றபடி ஒன்றும் எந்த பெருசாக மேஜராக எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் கிடையாது. இதுதான் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இது வந்து இப்போ வளர்ந்து வர டெக்னாலஜி. இது வந்து எல்லாருக்கும் யூஸ் பண்ணால், பெரியவங்களுக்குலாம் யூஸ் பண்ணால் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பாபு ஏழுமலை. ஸோ சீனியர் இன்ட்ரோஷன் கார்டியாலஜிஸ்ட், எம்ஜிஎம் ஹெல்த் கேர், நெல்சன் மாணிக்கம் ரோடு, அம்ஜிக்கரை, சென்னையிலேருந்து பேசுகிறேன். இப்போ நாங்கள் ஒரு ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம். அதான் டியூவல் சேம்பர் லீட்லெஸ் பேஸ்மேக்கர். லீட்லெஸ்னால் ஒயர்லெஸ் பேஸ்மேக்கர். ஸோ அந்த ப்ரொசீஜர் பற்றி தான் பேச போகிறேன். ஜென்ரலாக வந்து இது ஹார்ட் ரேட் ரிலேட்டட் பிரச்சனைக்காக அதை பேஸ்மேக்கர் வைக்கிறது. நார்மலாக ஹார்ட் ரேட் ஒரு 60 to 100 இருக்கும். எல்லாருக்கும் ஆவரேஜாக ஒரு 70, 74, 80 அப்படின்னு சொல்லுவோம். பட் 60 to 100 வரைக்கும் இருக்கலாம். ஸோ 60 கீழே போச்சுன்னா லோ ஹார்ட் ரேட்னு சொல்லுவோம். நம்ம தூங்கக்கூட கொஞ்சம் ஹார்ட் ரேட் கம்மியாகலாம். பட் இந்த ஹார்ட் ரேட் கோஸ் லெஸ் தென் 40, இப்போ 40க்கு கீழே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கிடினஸ், டயர்ட்னஸ்ஸு, சிலவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாக போகிறது நடக்கலாம். அண்ட் சம்படிக்கு நான் இவனை கார்டியக் அரெஸ்ட் கூட, ஏன்னா ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியாக போயிடுச்சுன்னா. ஸோ 40 கீழே போகக்குள்ள நிறைய பேர் ஃபெயிண்டிங் வந்துடுவாங்க, மயக்கடிச்சு கீழே வந்துடுவாங்க. ஸோ ஏன்னா போதிய பிளட் சப்ளை போகாது ஹார்ட்லேருந்து பிரெயினுக்கு. ஸோ அந்த கண்டிஷன் அந்த மாதிரி வரலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம ஹார்ட் ரேட் கம்மியாக போனாலோ irregular rhythm இருந்தாலும் அந்த மாதிரி ஆகலாம். அந்த மாதிரி கண்டிஷன் எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? பேஸ்மேக்கர் வைப்போம். பேஸ்மேக்கரோட ஃபங்க்ஷன் வந்து ஹார்ட் ரேட் எப்போலாம் கம்மியாக போகுது அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, ஹார்ட் ரேட் கம்மியாகவும் பார்த்துக்கிறதுக்காக. யூஸ்வலாக நம்ம ஒரு 60, 70 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம நடக்கக்குள்ள அது கொஞ்சம் அதிகமாகும், ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும் அதுக்கான கண்டிஷனுக்கு. ஸோ ஹார்ட் ரேட் கம்மியாக போனாலோ இல்லை ரிதம் மாறி போனாலோ, இரகுலராக இருந்து இரகுலர் ரிதம், அப்போ ஹார்ட் ரேட்டும் கம்மியாக இருக்குது, ரிதம் இரகுலராக இருந்தாலும் அப்பயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது யார் இந்த பேஸ்மேக்கர் இந்த இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க? யூஸ்வலி கார்டியாலஜிஸ்ட். ஸோ கார்டியாலஜி டாக்டர் அதை பேஸ்மேக்கர் இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக வந்து காலங்காலமாக வந்து பேஸ்மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் 30 yearsஸாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற பேஸ்மேக்கர் இது ஒரு 2 பார்ட் இருக்கும். ஒரு பேட்டரி மாதிரி, ஒரு பல்ஸ் ஜென்ரேட்டர்னு இருக்கும் அந்த படத்தில் பார்க்குற மாதிரி. ஸோ அதை ஸ்கின்னு கீழே ஒரு சின்னதாக ஒரு மினி சர்ஜரி பண்ணிவிட்டு வைப்போம். இந்த கிளாவிக்கல் போன், காலர் போன் சொல்கிறோம்பாங்க, அதுக்கு கீழே செஸ்ட்டில், இந்த அப்பர் செஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. ஒரு மினி சர்ஜரி ஒன்று இருக்கும். அதுக்கு அப்புறம் ஒரு ஒயரு, பிளட் வெசலில் ஒயர் வந்து போகும், அதுதான் லீடுன்னு சொல்லுவோம், ஹார்ட் வரைக்கும் போகும். ஸோ இங்கேருந்து ஒரு பேட்டரி ஒரு பல்ஸ் கொடுக்கும், அது ஹார்ட்டில் போயிட்டு உள்ளே போயிட்டு அது ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்கும், அதனால் ஹார்ட் பீட் ஆகும். ஸோ யூஸ்வலி இதுக்கு வந்து ஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு 5 days to 7 days இருக்கலாம். அப்புறம் அந்த ப்ரொசீஜர் வந்து ஒரு 3-4 hours ஆகலாம். அது ஒரு ஒயரு 2 ஒயர்னா 4 hours ஆகலாம். 2 லீடு, டியூவல் சேம்பர்னு சொல்லுவோம். ஹார்ட்டில் 4 சேம்பர் இருக்குது, ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிகல், லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிகல்னு. ஸோ நமக்கு வந்து இந்த ரைட் சைடில் தான் நார்மலாக அந்த இம்பல்ஸ் உருவாகும். நார்மலாக நம்மளுடைய ஹார்ட் வந்து இந்த ஹார்ட் பீட்லாம் ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி மாதிரி. இப்போ ஹார்ட் ஒரு வீடு மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வாட்டர் பைப் தான் அந்த பிளட் வெசல்லாம், வேல்வ்ன்றது கதவு மாதிரி. இந்த ஹார்ட் ரேட்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, கரண்ட் கனெக்ஷன் மாதிரி. ஸோ இது வந்து ரைட் ஏட்ரியம்ன்றது அந்த பகுதியிலேருந்து தான் உருவாகுது. அப்பர் சேம்பர், அது ரைட் சைடில் இருக்கிற சேம்பர்லேருந்து தான் உருவாகுது. அங்கேருந்து அந்த இம்பல்ஸ் அப்படியே கொஞ்சம் ஒரு பகுதிக்காக மற்ற இடத்துக்கு பரவும். ஸோ நம்ம யூஸ்வலாக அங்கே அந்த பல்ஸ் ஜென்ரேட்டர் வச்சுட்டு ஒரு ஒயர் வந்து ஹார்ட் வரைக்கும் கனெக்ட் பண்ணியிருப்போம், ரைட் வென்ட்ரிகல் அந்த பகுதிக்கு அனுப்புவோம். தேவை இன்னொரு ஒயர் போட்டோம்னா ரைட் ஏட்ரியம். ஸோ அந்த ரைட் சைடில் தான் 2 சேம்பரை தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ண தெரியும். பார்த்தா ஒரு புடைப்பு மாதிரி இருக்கும், ஒரு பம்ப் மாதிரி இருக்கும். சின்ன பசங்கள்லாம் பண்ணால் அது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் சுற்றிடுவாங்க அது. ஸோ ட்யூட்டர்னுவாங்க. ஸோ அப்படியே போட்டு சுற்றி விட்ருவாங்க. ஆனால் அந்த ஒயர் வந்து இடத்துல வந்து மாறிடும். அப்புறம் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம். 2 இடத்துல இன்ஃபெக்ஷன் வரலாம். ஒன்று இந்த பாக்கெட்டில் இன்ஃபெக்ஷனு, எங்கே அந்த பேட்டரி வச்சுருக்கோமோ, இல்லை உள்ளே போகிற ஒயர். இப்போ நார்மலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் நம்ம சில டைம் மாஸ்க்லாம் போட்டிருக்கோம். எதுக்கு? யாராவது கொஞ்சம் இருமுனாங்கன்னா நமக்கு வரக்கூடாது. என்ன ஆகும்? இன்ஃபெக்ஷன் வந்தால் ஒரு வாரம் 10 நாள் ஆன்டிபயோட்டிக் எடுக்க வேண்டியிருக்கும். அதிகபட்சமாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டியிருக்கலாம். பட் ஹார்ட்டில் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா 4 to 6 weeks இன்ஜெக்ஷன் ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டியிருக்கும்.
ஸோ அதனால் அந்த இன்ஃபெக்ஷன் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது இந்த ஒயர் இருக்கிற பேஸ் மேக்கர், யூஷுவல் பேஸ் மேக்கரில் வரதுக்கு சான்சஸ் வந்து ஒரு 2 to 5% இருக்குது. ப்ரொசீஜர் அப்பயும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்லாம் ஆகலாம் யூஷுவலாக பண்ணுற பேஸ் மேக்கரில். இப்போ இந்த இடத்துல அது கூட உடனே இல்லை, பண்ணிவிட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறமும் வரலாம். ஸோ ஒரு 2 வீக்ஸில் 6 months 1 year 2 year வரைக்கும் கூட இன்ஃபெக்ஷன்லாம் வரலாம். அதே மாதிரி அந்த போட்டுக்கிற அந்த நான் சொன்ன பாருங்கள், அந்த ஒயர்ன்றது அந்த லீடுன்றது அது சில டைம் ஃப்ராக்சர் ஆகிடலாம், பிரேக் ஆகிடலாம். யூஷுவல் கரண்ட் ஒயர் மாதிரி தான், மேலே ஒரு இன்சுலேஷன் மாரி இருக்கும், அது பிரேக் ஆகிடலாம். இல்லை எங்கே நம்ம போய் கனெக்ஷன் கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துலேருந்து நவுந்துடலாம், டிஸ்லாஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் நடக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த இன்ஃபெக்ஷன்லாம் படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா நம்ம அதுக்கு அடுத்த லெவல் பேஸ் மேக்கருக்கு போகணும். அதுதான் ஒயர் இல்லாத பேஸ் மேக்கர், லீட்லெஸ் பேஸ் மேக்கர். ஸோ இதில் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாங்க, ஒரு மேலே ஒரு பேஸ் மேக்கர் இருக்குது, கீழே ஒரு ஒயர் வரைக்கும் போகுது யூஷுவல். இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது, நேராக ஹார்ட்டுக்குள்ளே போய் வச்சுட போகிறோம். எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம நார்மல் பேஸ் மேக்கர் வந்து எப்படி இருக்குது படத்தில் காமிச்சிருக்காங்க. இது வந்து நேராக ஹார்ட்டுக்குள்ளே போய் வைக்கிற மாதிரி இருக்கிற பேஸ் மேக்கர், சின்னதாக தான் இருக்கும். அதுதான் லீட்லெஸ் பேஸ் மேக்கர். யூஷுவல் அதான் லீட்லெஸ், நிறைய பேர் லெட்லெஸ்ன்னு வச்சுருவாங்க. இல்லை இது லீட்லெஸ், அதான் ஒயர் இல்லாத பேஸ் மேக்கர். ஸோ இதில் வந்து அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க, சின்னதாக இருக்கும். ஸோ ஒரு ஒயர் போய் ஹார்ட்டுக்குள்ளே ரைட் சைடு அந்த வென்ட்ரிக்கலில் வச்சுருவோம். இந்த வீடியோ அது ப்ளே ஆகுது, ஒரு சின்ன ஒரு வீடியோ ப்ளே ஆகுது. டியூபில் மாரி ஒரு சின்ன ஒரு கேப்சூல் மாதிரி தான் இருக்கும், அப்படியே கொண்டு போய் ஹார்ட்டில் இது ஸ்டென்ட் பண்ணுற மாதிரி தான், ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற மாதிரி. அதனால் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து கிரிச்சல் தையல்லாம் இருக்காது, சின்ன ஊசி தான், தொடவடியாக ஊசி போட்டு ஹார்ட்டில் போய் வச்சுட்டு வந்துடுவோம். வீடியோ கொஞ்சம் ஜெர்க் ஆகுது. பட் ஸோ அப்புறம் பேஷண்ட் வந்து சில டைம் பிளட் தின்னல் இருப்பாங்க, ஆஸ்பிரின் அந்த மாதிரி மாத்திரைகள் இருப்பாங்க. அந்த மாதிரி மாத்திரையை சில டைம் நார்மல் பேஸ் மேக்கர்னால் ஒரு ஏன்னா அது ஆப்ரேஷனால் ஒரு 5 நாள் நிறுத்த வேண்டியிருக்கும். இந்த பேஸ் மேக்கருக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த ரைட் சைட் வென்ட்ரிக்கலில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஷோட் ஒன்று கீழே ஒன்று வைப்போம், இன்னொன்று மேலே ஒன்று வைப்போம். இந்த மாதிரி தான் இருக்கும் யூஸ்வலாக. இது கொஞ்சம் படம் ஒழுங்காக ப்ளே ஆகல. சரி, ஓகே. மேலே ஒன்று கீழே ஒன்று சார், ஏட்ரியமில் ஒன்று வென்ட்ரிக்கல் ஒன்று சார், 2 டியூவல் சேம்பர்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக ஒயர் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அது சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இங்கே ஒரு ரூம் இருக்குது, பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது. இந்த பில்டிங் கட்டக்குள்ளேயே நம்ம ஒயரெல்லாம் கேபிள் கனெக்ஷன்லாம் போட்டுருவோம். அதுக்கப்புறம் திருப்பி அதை வேலை பார்க்கணும்னா மறுபடியும் உடச்சிட்டு எல்லாம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒயர் இருக்கிற பேஸ் மேக்கர் அந்த மாதிரி. அது இல்லாமல் ஆரம்பத்திலே பண்ணாலும் பெரும்பாலும் வந்து 2மே போட்டுருவாங்க. அவருக்கு ஒரு பகுதியில் தான் ப்ராப்ளம், ஸோ அப்பர் சேம்பரில் ப்ராப்ளம் இல்லை லோவர் சேம்பரில் ப்ராப்ளம்னால 2 இடத்துலையுமே ஒயர் போட்டுருவாங்க. ஆனால் பிற்காலத்தில் இன்னொரு ஒயர் மறுபடியும் போடணும்னா இந்த ரத்த குழாய் ஃபுல்லாக ஃபைப்ரோஸ் ஆகிடும், டிஷ்யூ மாதிரி ஃபார்ம் ஆகிடும், ஸ்கார் டிஷ்யூ மாதிரி காயம் பட்டா மேலே இருப்பாங்க அந்த ரத்த குழாய் ஃபுல்லாக. அதில் போய் மறுபடியும் வேலை பார்க்குறது ரொம்ப காம்ப்ளிகேஷன். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த அவங்களுக்கு வந்து அதுக்கு இப்போ அந்த ஒயர் இல்லாத பேஸ் மேக்கர் வந்து இங்கே ஒரு இப்போ நம்ம ஒரு மைக் வச்சுருக்கோம், பக்கத்து ரூமில் ஒரு மைக் இருந்தால் அப்படி இருக்கும். ஸோ அங்கே அவங்க பேசுகிறது இங்கே நமக்கு தெரியும், அங்கேருந்து கம்யூனிகேஷன் ஆகிக்கும். ஸோ இதை எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ சப்போஸ் வந்து ஒரு சேம்பரில் மட்டும் தான் பண்ணிக்கலாம். அப்படி சேம்பர் பிற்காலத்தில் அவருக்கு மறுபடியும் இன்னொரு இடத்துல அந்த மாதிரி மேல் பக்கத்தில் கீழ் பக்கத்துலேயும் ப்ராப்ளம் வருது, அங்கேயே ஒரு எலக்ட்ரிக் டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா அப்போ வேணால் பண்ணலாம். இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் 2மே பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இவங்க இருக்கிற கண்டிஷனுக்கு மேல் பகுதியிலையும் கீழ் பகுதியிலையும் இருக்கிற நம்ம பேஷண்ட் பண்ணது வந்து நடுவில் இருக்கிற ப்ராப்ளம் இருந்ததுனால அவருக்காக 2 சேம்பருமே பண்ணுவேன். ஏன்னா பக்கத்தில் மேலே இருக்கிறது நல்லா பீட் ஆகுது, கீழ்ப்பகுதி ஒழுங்காக பீட் ஆகலை, ஹார்ட் ரேட் கம்மியாக இருக்குது. ஸோ அங்கே பீட் ஆகிறது இங்கே வாங்கி இங்கே கீழே கொடுக்கணும். ஸோ அது அப்பர் சேம்பரில் இருக்கிற ஹார்ட் ரேட்டை இட் ஹாஸ் டு கம்யூனிகேட் அண்ட் தென் கிவ் இட் டு லோவர் சேம்பர். ஸோ அங்கே இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைக் மாதிரி தட் வில் டேக் கேர் அண்ட் கிவ் த சிக்னல் டு த லோவர் சேம்பர். அதான் இட் வில் பீட். அந்த பேஸ் மேக்கர் பேர் AVEIRன்னு சொல்லுவோம். அந்த ஏட்ரியல் வென்ட்ரிக்கல் எக்ஸ்டர்னல் லாஞ்சிவிட்டி. யூஷுவல் பேஸ் மேக்கர் நம்ம வயர் இருக்கிற பேஸ் மேக்கர் ஒரு 8 years 10 years வரலாம். ஸோ இந்த பேஸ் மேக்கர் வந்து 12 to 15 years வரைக்கும் வரலாம். ஸோ அதான் எக்ஸ்டெண்டட் லாஞ்சிவிட்டின்னு சொல்லுவோம். இம்ப்ளான்ட்னா 2 டிவைஸ் இருக்கும், அப்பர் சேம்பர் லோவர் சேம்பர், அது கம்யூனிகேஷன் ஆகும். ரெட்ரீவபிள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பண்ணுறோம் சரி, யூஷுவலாக அந்த பேஸ் மேக்கர் நம்ம போட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒயர் இருக்கிற பேஸ் மேக்கர் அது வந்து உள்ளே போய் அப்படியே செட் ஆகிடும், ஒரு அது சுற்றி டிஷ்யூ ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் அது எப்படி அது ரெட்ரீவ் பண்ண இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு இல்லை வேறு மாற்றணும், அந்த எடுக்கிறது எப்படின்னா சப்போஸ் ஹேர் இருக்குது, ஒரு பஞ்ச் ஆஃப் ஹேர் கொத்தா முடியை பிடிச்சி பிடுங்கினா எப்படி இருக்கணும் ஸ்கின்லேருந்து, அந்த மாதிரி உள்ள ஹார்ட்டுக்குள்ளே நடக்கும். அந்த டைமில் ஹார்ட்டில் பெர்ஃபரேஷன் நிறைய பிரச்சனைகள்லாம் வரலாம். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸ்க்ரூயிங் டைப்னால எப்போ வேணால் நம்ம திரும்பி ஒரு 10 years 12 years அப்புறம் இல்லை 15 years அப்புறம் எடுக்கணும்னா திருப்பி அன்ஸ்க்ரூ பண்ணி எடுத்துடலாம். ஸோ அந்தளவுக்கு காம்ப்ளிகேஷன் ரொம்ப கம்மி. யூஷுவல் வயர் இருக்கிற பேஸ் மேக்கர் 20% வரைக்கும் காம்ப்ளிகேஷன் எடுக்கலாம். இதில் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் ரேட் இல்லை. இன்ஃபெக்ஷன் சான்சஸ் வந்து 0% இன்ஃபெக்ஷன் சான்ஸ். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் லைக் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற மாதிரி தான். ஸோ நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு 60 year ஒரு ஜென்டில்மேன். ஸோ அவர் வந்திருந்தார், அவருக்கு வந்து ஹார்ட் ரேட் வந்து கம்மியாக தான் வந்தாங்க, அரௌண்ட் 44 அந்த மாதிரி வந்திருந்தாங்க. நம்ம சொன்னமே அப்போ வேறு ஊர்லேருந்து இங்கே ட்ராவல் பண்ணியே வந்துட்டாங்க அந்த மாதிரி இருக்குதுன்ட்டு. வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் கம்மியாக இருந்தது. எதனால் ஹார்ட் ரேட் கம்மியாக போச்சு அப்படின்னு பார்த்தோம். யூஸ்வலாக ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் கம்மியாகலாம்,
மாத்திரைகளால் கம்மியாகலாம், நம்ம பிபி மெடிசன்லாம் சில டைம் ஹார்ட் ரேட் கம்மி பண்ணலாம், அந்த மாதிரி இருக்குதா? ஸோ அதெல்லாம் ரூல் அவுட் பண்ணணும். தைராய்டு கம்மியாக வேலை செஞ்சால் ஹார்ட் ரேட் கம்மியாக போடலாம். ஸோ சில டைம் ஹார்ட்டில் பிளாக் இருந்தாலும் கம்மியாக போகலாம். அந்த மாதிரி காரணங்களுக்கெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி காரணங்கள்லாம் எதுவும் இல்லை. பட் நம்ம இதெல்லாம் அப்சர்வ் பண்ணக்குள்ளேயே அவருக்கு ஹார்ட் ரேட் இன்னும் கம்மியாக போயிடுச்சு, அரௌண்ட் 28 கிட்ட போயிடுச்சு. ஸோ அதுதான் ஏவி பிளாக் சொல்லுவாங்க. மேலே ஏட்ரியம் வென்ட்ரிக்கல், மேலே அந்த ஏட்ரியம் வென்ட்ரிக்கல் கண்டக்ஷன் வந்து ஸோ மேலே இருக்கிற சேம்பர் கீழே இருக்கிற சேம்பர், ஸோ இந்த ரூமுக்கும் பக்கத்து ரூமுக்கு போகிற ஒயர் நடுவில் கனெக்ஷன் ப்ராப்ளம் ஆன மாதிரி. ஸோ இங்கே நல்லா கரண்ட் ஏறியுது, நல்லா இருக்குது, பட் அடுத்த ரூமுக்கு போகல. ஸோ அதனால் இங்கே இருக்கிற கனெக்ஷன் வாங்கி அங்கே கீழே கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு டிவைஸ் பிளான் பண்ணோம். முதல்ல டெம்பரரி பேஸ் மேக்கர் டெம்பரரியாக கொடுத்துட்டு எந்த மாதிரி யூஷுவல் பேஸ் மேக்கர் போடலாமா, ஒயர் இருக்கிறது இல்லை ஒயர் இல்லாத பேஸ் மேக்கர் போடலாமா அப்படின்றது டிஸ்கஷன் பண்ணோம். அப்புறம் வந்து அவருக்கு இருந்த கண்டிஷன் போது ஹை கிரேட் ஏவி பிளாக்னாங்க, அதாவது செகண்ட் டிகிரி ஏட்ரியல் வென்ட்ரிக்கல் மொபைல்ஸ் டைப் 2ன்னு சொல்லுவோம். அது டெக்னிக்கல் டேர்மில் யூஷுவலாக 1 லட்சம் பாப்புலேஷனில் ஒரு 5லேருந்து 20 பேருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். சரி, இது இந்த மாதிரி தான் பண்ணோம். அவருக்கு கடைசியாக பேஸ் மேக்கர் பார்த்தீங்கன்னா 2 டிவைஸ் போட்டிருக்கும். இது ஜஸ்ட் ஒரு படம் தான் காமிச்சிருக்கேன். மேலே ஒரு சேம்பர் கீழே ஒரு சேம்பர், ஒரு 2 டிவைஸ் இருக்குது. ஸோ ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கலில். ஸோ அது நியூவர் ப்ரொசீஜர், ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ப்ரொசீஜர். சிங்கிள் சேம்பரில் டியூவல் சேம்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து டியூவல் சேம்பர், அதை வந்து ட்ரூ டியூவல் சேம்பர்னு சொல்லுவோம். அப்படின்னா இது வரைக்கும் வேறு ஒரு கம்பெனியில் இதேமாரி டியூவல் சேம்பர்னு இருந்தது, இதுமாரி ஒயர் இல்லாத பேஸ் மேக்கர். பட் அது எப்படின்னா பக்கத்து ரூமில் இருக்கிற கேட்குறத நம்ம இங்கேருந்து காது கொடுத்து கேட்டு அப்படி இங்கே வேலை பார்க்குற மாதிரி. இது பக்கத்து ரூம்லேயே ஒரு மைக் வச்சு அங்கே என்ன நடக்குதோ அந்த சிக்னல் இங்கே அப்படியே இங்கே ட்ரான்ஸ்மிட் பண்ணி பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் ஒயர் இருக்கிற பேஸ் மேக்கர் எப்படி வேலை செய்யுமோ ஏறக்கூடிய அதேமாரி ஒயர் இல்லாத பேஸ் மேக்கர் ஃபஸ்ட் டைம் வேர்ல்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வேர்ல்ட்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்ச நாள் இருக்குது. இந்தியாவில் லாஸ்ட் 2 மந்த்ஸாக அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம சென்னையில் தமிழ்நாட்டிலையும் பண்ணிட்டு வராங்க, சென்னையிலும் அது பண்ணியிருக்கோம். அது பண்ணதுனால ஒரு ஜஸ்ட் சமரைஸ் பண்ணுன்னா சின்ன பேஸ் மேக்கர் ஒரு 2 கிராம் 3 கிராம் தான் அது வெயிட் இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு மாத்திரை சைஸில் கொஞ்சோட மாத்திரையோட பெரிய கேப்சூல் மாதிரி இருக்கலாம். தழும்பு எதுவும் கிடையாது. இப்போ காலகட்டத்தில் எல்லாருமே ஒரு சப்போஸ் நாளைக்கு ஒரு டிஷர்ட் போடுறாங்க, பட்டன் போடுறாங்கன்னா இது வெளியே தெரியாது. அப்புறம் வந்து யூஷுவல் பேஸ் மேக்கரோட கொஞ்சம் இந்த லாஞ்சிவிட்டி, யூஷுவல் பேஸ் மேக்கர் 8-10 இயர்ஸ் வருதுன்னா இது வந்து ஒரு 12 to 15 இயர்ஸ் வரைக்கும் வரலாம். எம்ஆர்ஐ பண்ணலாம் நம்ம ஏன்னா இதெல்லாமே மெட்டல். ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும், நாளைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது யூஷுவல் பேஸ் மேக்கரில் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும். இது எம்ஆர்ஐ காம்பேட்டபிள். ஸோ பிற்காலத்தில் தலைக்கோ முதுகுக்கோ எதுக்காக எம்ஆர்ஐ ஸ்பைனுக்கு பண்ணணும்னா எம்ஆர்ஐ பண்ணிக்கலாம், எம்ஆர்ஐ காம்பேட்டபிள். இன்ஃபெக்ஷன் சான்சஸ் நான் சொன்ன மாதிரி 0% தான். இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சான்சஸ் கம்மி. அப்புறம் வந்து ப்ரொசீஜர் டைம் யூஷுவலாக 1/2 மணி நேரம் ஆகலாம். இப்போ 2 பேஸ் மேக்கர் 2 டிவைஸ் போடணும், ஏட்ரியம் வென்ட்ரிக்கல் 2 டியூவல் சேம்பர்னா ஒரு கூட அடிஷனல் டைம் மேபி 1 hour வரைக்கும் மேக்ஸிமம் ஆகலாம். ஹாஸ்பிட்டல் ஸ்டே 24 to 48 hours தான். யூஷுவல் பேஸ் மேக்கர் ஒரு 5 நாள் 7 நாள் இருக்கணும். அப்புறம் நம்ம சின்ன சர்ஜரி பண்ணுவோம், அதை 2 நாளைக்கு வந்து ட்ரெஸ்ஸிங்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும், ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். அப்புறம் 1 வாரத்துக்கு அப்புறம் தையல் பிரிக்கணும். யூஷுவல் அந்த ஒயர் இருக்கிற பேஸ் மேக்கரில் இதில் அந்த வேலையெல்லாம் எதுவும் கிடையாது. இது தையல் கிழிச்சல் எதுவுமே கிடையாது. அப்புறம் மாத்திரைகள் பிளட் தின்னர் மெடிசன். ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் சுகர் இருந்தால் எல்லாருமே பிளட் தின்னர் மெடிசன். ஸோ நம்ம ஒரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா பிளட் தின்னரில் இருந்தாங்க, ஆஸ்பிரின் இந்த குளோப்ரோக்ளல் அப்படின்னா ரத்தம் கட்டாத மாத்திரைகள், ஹார்ட் பிளாக்கு வரக்கூடாது கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி மாத்திரைகள் இந்த ப்ரொசீஜருக்கு நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. ஈவன் மெட்டல் வேல்வ் இருக்கவங்க வெரி ஹை ஆன்டிகோகுலேஷன் சொல்லுவாங்க, அசிட்ராம் வார்ஃபரின் இருந்தால் கூட ஆஞ்சியோகிராஃபிக்லாம் 1 நாள் நிறுத்துவோம். அப்படி இருந்தாலும் 1 நாள் நிறுத்தினா போதும். யூஷுவலாக இருக்கிற ஒயர் இருக்கிற பேஸ் மேக்கருக்கு 4-5 நாள் நிறுத்த வேண்டியிருக்கும் அந்த மாத்திரைகள்லாம். ஸோ அப்புறம் நிறுத்திட்டு மறுபடியும் ஆரம்பிக்கக்குள்ளே நம்ம எங்கே ஆப்ரேஷன் பண்ணோமோ அந்த பேட்டரி மாதிரி இருக்குது பாருங்க, பல் ஜென்ரேட்டர், அந்த இடத்துல மறுபடியும் பிளட் அக்குனேட் ஆகிடலாம், ஹேமோட்டாமான்னு சொல்லுவோம். அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மாத்திரை நிறுத்தணும், நம்ம ஆப்ரேஷன் முடிச்சு உடனே அந்த ரத்த கட்டா மாத்திரைகள் ஆரம்பிக்க முடியாது. இதில் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனைகள் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஸோ வாட் வி சே கட்டிங் எஜ் டெக்னாலஜி, டுவெல் சேம்பர். ஸோ லீட்லெஸ் மீன்ஸ் ஒயர்லெஸ் வித்தவுட் லீட் பேஸ் மேக்கர், மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர். இந்த கார்டியக் பேசிங்கில் ஒரு அட்வான்ஸ்மெண்ட். ஸோ அது வந்து நியூவர் டெக்னாலஜி வந்ததில் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். வெரி ஃபியூ சென்டர்ஸ் ஹவ் டன் இன் இந்தியா அண்ட் வி ஹவ் டன் திஸ்.